ஆபர் கடிக்குதுமா? ஆபர் எங்க ஆபர் என்னத்துக்கு? இத மாலை யார் மேல வந்ததுன்னு பாக்குறேன். எங்க இருக்குற பாரு. தெய்வத்தின் மார்பே சூடிய மாலை தெருவிலே விழலாமா? தெய்வத்தின் மார்பே தெய்வத்தின் மார்பே சூடிய மாலை தெருவிலே விழலாமா? தெருவிலே விழுந்தாலும் வேறோர் கை படலாமா? ஒரு கொடியில் ஒரு முறைதான் மலரும் மலரல்லவா? ஒரு மனதில் ஒரு முறைதான் மலரும் அல்லவா? என்று சொன்னது நீதானா? சொல் 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 என் உயிரே. இறைவாண்டவா, என்னத்தான் சேர்க்கையாலும் யாருக்கும் ஒரு எந்த தீங்கும் செய்யாது இந்த பாவிக்கா. இந்நிலைமை நேர வேண்டும் ஆண்டவா. ஆண்டவா, இந்த பாவி அணி என்று யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் செய்தது கிடையாது. இறைவா, ஈசா, சர்வேசா, உமா மகேஸ்வரா, உன்னுடைய அருளால் பிறந்து இந்த பாவி சிவஞான வள்ளிக்கு இப்பேற்பட்ட கணவனை தேர்ந்தெடுக்க வேண்டுமா ஆண்டவா? என்னுடைய கணவனாகவா கோன் குறுகி குஷ்டம் எடுத்திருக்கிறாரே ஆண்டவா. இவரோடு இந்த பாவி நான் எப்படி சந்தோஷமாக வாழ்வது? மகளே, அம்மா, சிவஞான வள்ளி எதற்காக அழகின்றாய்? சின்னஞ்சிறு வயது முதல் உன்னை எடுத்து வளர்த்து ஆளாக்கி கன்னி பருவனங்கி மங்கி பருவனந்து விட்டாய். இப்ப எதற்காக அழகின்றாய்? அம்மா சொல்லம்மா. என்னை முந்தைய ஏதாவது இருந்து 300 நாள் சுமந்து சொங்கிய வயதறியத்துடன் 2 தான சங்கு என்னை 10 மாதம் அந்த யமுனோடு போராடி பெற்றெடுத்த என் தாயே, என்னை கிடைக்காமல் இருக்கு கிடைக்காமல் வளர்த்தேன் அம்மா. இந்த பாவி நான் உனக்கு அருவில் தருத்தேனே, அப்போது என்னை இருக்க செய்திருக்க கூடாதா? இந்த மண்ணில் நான் பிறந்தேனே, அப்போதாவது என்னை சாகடித்திருக்க கூடாதா அம்மா? இந்த பாவி நான் பெரும் பாவத்தை செய்த பாவியாகி விட்டேனே அம்மா. பாவத்தை செய்திருக்கின்றாயா? மகளே, அப்படிப்பட்ட பாவம் என்ன பாவம் செய்திருக்கின்றாய்? அம்மா, சொல். எனக்கு வரக்கூடிய கணவராகப்பட்டவர் கணவராகப்பட்டவர் எப்படி எல்லாம் இருக்க வேண்டும், அழகு வாழ்ந்தவராக இருக்க வேண்டும், அழகில் சிறந்தவராக இருக்க வேண்டும் என்று என் மனதில் நான் மனக்கோட்டை கட்டி வைத்தேன் தாயே. ஆமா, என் கணவராக போறவர் என்னுடைய ஆண்டவன் ஈசனை எனக்கு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றுதான் அவர் கொடுத்த மாலையை என் கரத்தில் வைத்துக் கொண்டு நாட்டியமாடி வீசியிருந்தேன். எனக்கு கிடைத்த கணவர் எப்படி இருக்கிறார் தெரியுமா? எப்படிமா இருக்கின்றார்? அம்மா, கூடு குறுகி குஷ்டம் எடுத்திருக்கிறார் தாயே. மகளே, அம்மா, இதற்காக அழுது கொண்டிருக்கின்றாய். இவன் உன்னுடைய கணவனா? ஓத நிறுத்தம்மா. நான் எப்படி அம்மா அழாமல் இருப்பது? ஊரறியே உலகம் அறியே அனைவரும் முன்பதாக நான் வீசுகின்ற மாலை யார் கழுத்தில் விழுகிறதோ அவர்தான் எனக்கு கணவர் என்று நான் உரைத்தேனே. மாலை இவர் மீது விழுந்திருக்கிறது அம்மா. நிறுத்தம்மா. இவரை தான் நான் இவரோடு தான் நான் வாழ வேண்டும். ஓத நிறுத்தம்மா. அதை நினைத்து தான் நான் அழுகிறேன் தாயே. எவனோடவா? ஆமா, இவன் எப்படி இருக்கின்றான்? கூன் குறுகி குஷ்டப்படுத்திருக்கின்றான். இவனாவது உனக்குமா? அப்படியா? நேரம் தெரியல உங்களுக்கு. மகளே, உனக்கு இவன் மாப்பிளை தேவை கிடையாது. இந்த மாலையை கழட்டி என் தாயின் பின்னாடி வந்துவிடு. உனக்காக 1000 நாட்டு இளவரசர்கள் இருக்கின்றார்கள். உனக்கு வேறு ஒரு மாப்பிளை பார்த்து திருமணம் செய்து வைக்கின்றனர். அம்மா, சொல்லம்மா. நீங்களா இந்த வார்த்தை சொல்வது? நான் தான் சொல்லுகின்றேன். நான் சின்னஞ்சிறு பெண்ணாக இருக்கும் பொழுது, மகளே, பெண்ணாக பிறந்து விட்டால் ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ வேண்டும். ஆமா, ஒருவருக்கு மனதை பறி கொடுத்து விட்டால் வேறு ஒருவரை நினைத்து கூட பார்க்க கூடாது என்று நீங்கள் தானே உரைத்தீர்கள். அந்த உரைத்தல் இல்லை என்று சொல்லவில்லை. அம்மா, சொல். கணவர் அவர்தான் என்று நான் உரைக்கிறேன். ஆமா, அவரை மறந்து விட்டு மாலை எடுத்துக்கொண்டு என்னோடு வர சொல்கிறார்கள். ஆமா மகன். அம்மா, இது முறையா? இது சரியா? பாப்பவர்கள் என்ன சொல்லுவார்கள் அம்மா? தவறாக பேசுவார்கள் என்று சிவஞான வள்ளி. தவறாக பேசுவார்களா? ஆமா. நாம் யார்? நீ யார்? ஒரு நாட்டு கிழவரசி. இவன் யார்? கூன் குறுகி குஷ்டப்படுத்திருக்கின்றான். இவன் உனக்கு மாப்பிளையா?
ஏணி வைத்தால் கூட உனக்கு எட்டி பார்க்க முடியாது. தாயை சொல்லி கேட்க முடியுமா முடியாதா? அம்மா சொல். நான் வாழ்ந்தால் அவரோடு, இல்லை என்றால் இல்லை என்றால் மண்ணோடு. அம்மா நீங்கள் என்னதான் எனக்கு அறிகுறிகளை எடுத்து உரைத்தாலும் சரி, நான் போட்ட மாலையை எடுத்துக்கொண்டு உங்களோடு என்னால் வர முடியாது. என்னுடைய சொன்ன வார்த்தையை உன் தந்தையிடம் நீயே சொல்லிவிடு. மகளை கேளுங்க. என்னம்மா சோகத்துடன் இருக்கிறாள்? மலர் மாலை எங்கு வீசுறாய்? யார் கழுத்தில் வீசுது? மணமகன் எப்படி இருக்கிறான்? அப்பா சிவனானவல்லி எதற்காக அழுகிறாய்? அப்பா மகளே, அப்பா உங்கள் ஒரே ஒரு மகளின் வாழ்வு என்ன ஆனது தெரியுமா? வாழ்வா? பாய் எடுத்த கிணத்தில் விழுந்த பாவியாகி விட்டேன் அப்பா. மகளே, என்ன சொல்கிறாய்? ஆமாம் அப்பா, எந்த ஒரு குறையுமே எனக்கு வைத்தது கிடையாது தந்தையை. நீங்கள் நான் வீதியில் நடந்து வந்தால் என் பாதத்தில் முள்ளு படும் என்று மலர்களை தூவி என்னை நடக்க வைத்து அழகு பார்த்து என் தந்தையே. என்னுடைய வாழ்வு இப்படி எப்படி தெரியுமா இருக்கிறது? குஷ்டம் பிடித்தவரோடு இருக்கிறேன் அப்பா. என் கணவர் அவர்தான் அப்பா. சிவன அருளால் பெற்றதால் சிவனானவல்லி என்று உனக்கு பெயர் சூட்டினேன். அன்று முதல் இன்று வரை சிவனாலயம் சென்று சிவனை வேண்டி தவம் செய்ததால் அந்த சிவனருளால் கிடைத்த மாலை என் கரத்தில் இருக்கிறது. அந்த மாலையை வீசி எறிகிறனோ அதுவே சிவன் கொடுத்த வரம் என்று நீ உரைத்தாய். விருப்பத்தின் பிரகாரம் சுயமரி ஏற்பாடு செய்தேன். கொடிய நோய் குஷ்டம் பிடித்தவரோடு வாழ்வுதான் என்றால் வாழ்வதில் ஒரு மனிதன் சாவதே மேல். மகளே சிவனானவல்லி, ஏதோ தவறு நடந்து விட்டது. அந்த மலர் மாலையை கழட்டி எடுத்துக்கொண்டு பின்தொடர்ந்து வா. அப்பா கல்யாண கிழவன் புள்ளான புருஷன் என்று அவரோடு வாழ்ந்தாலும் வாழ்வேனே தவிர உங்களோடு என்னால் வர முடியாது. அப்படி என்றால் 10 மாதம் கருவிலே சுமந்து பெற்றெடுத்த தாய் உனக்கு தேவையில்லை. வேண்டாம். தந்தை வளர்த்தவ தேவையில்லை. வேண்டாம். இந்த ஊர் மக்கள் தேவையில்லை. தேவையில்லை. நாட்டு மக்கள் தேவையில்லை. தேவையில்லை. அவர் வாழ்க்கையெல்லாம் அவரவர் வாழ்க்கையில் ஆண்டவன் விதித்தபடி எப்பொழுது தந்தையின் வார்த்தைக்கு மரியாதை என்பது கிடையாதோ இன்று முதல் எனக்கு நீ மகள் கிடையாது, உனக்கு நான் தந்தை கிடையாது, இனி முதல் உனக்கு தாயும் கிடையாது. அப்பா நீ அணிந்திருக்கும் தங்க நகைகள் வைடூரியம் சேலை உட்பட அனைத்தும் கொடுத்து விட்டு விரைவில் அப்பா அம்மா 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 நான் அணிந்திருக்கும் ஆடை ஆபரணம் அத்தனையும் உங்களுக்கு கொடுக்க வேண்டுமா? என்னிடத்தில் கொடுத்து விட்டு அதோ தருகின்றான் பார். உன் கணவன் கணவன் என்று உரைக்கின்றாய். இவன் பின்னாடி நீயும் போய்விடு. அம்மா சொல். முறையா தாயே? இது முறையா? இதெல்லாம் நீங்கள் எனக்கு ஆசையாக வாங்கி கொடுத்ததம்மா. மகளுக்கு போட்டு அழகு பார்க்காமல் திருமணம் நடந்த பிறகு என் ஆடை ஆபரணம் அத்தனையும் கொடுக்க வேண்டும் என்று உரைப்பது முறையா? அம்மா இதையாவது என்னிடத்தில் விட்டு விட முடியாது. கொடுக்க முடியுமா முடியாது? அம்மா பொன்னா ஆடை அப்புறம் திரும்பி கொடுத்து விட்டேன் தாய். எப்படின்னா நாசமா போ. அம்மா அம்மா இறைவா, என்ன சோதனை ஆண்டவா இது? என் தாய் தந்தை இருவரும் எனக்கு நீ மகளே இல்லை என்று உரைத்து விட்டார்களே. இனி இந்த பாவி நான் எப்படி வாழ்வது ஆண்டவா? திக்கெத்தவருக்கு தெய்வம் துணை என்று உரைப்பார்களே, எனக்கு துணையாக நீங்க தான் இருக்க வேண்டும் ஆண்டவா.